வாழ்க வளமுடன். ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பம். அதில் ஒரு பையன். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தினமும் அவங்க அடுப்பு செஞ்சு விற்கிறது. அப்போல்லாம் இது கிடையாது, இல்லை வெறும் அடுப்பு மட்டும்தானே, விறகு வச்சு சமைக்கிற அடுப்பு. அவங்க என்ன அடுப்பெல்லாம் செய்ய கற்றுக்குன்னு அவங்க அதை கிராமத்தில் யாருக்கு அடுப்பு இல்லையா, ஒத்த அடுப்பு ரெட்டை அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் இப்போ ரெட்டை அடுப்புன்றோம், அப்போல்லாம் கிளை அடுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிளை அடுப்பு செய்ய போவாங்க. அதை பார்த்த அந்த பையன் ஒரு சொல்லுவாங்க, டே இன்றைக்கி அடுப்பு இதுவாகிடுச்சுடா, நீ கொஞ்சம் அம்மாக்கிட்ட சொல்லி வேறு இது பண்ணுற எனக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவான், அவனும் அம்மாவுக்கு படுற கஷ்டம் தெரியுதில்ல, அந்த லீவு நாள் போய் அவனும் களிமண்ணை தந்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு இதுவாக இருப்பான், செஞ்சு உதவியாக இருப்பான். அது மாதிரி செஞ்சு போயிட்டு இருக்கும்போது என்ன அப்போவும் பணம் பத்தாது. அப்பா எங்கே வெளியில் போயிட்டு வருவார், ஏதோ இருந்தால் எடுத்துன்னு வந்து கொடுத்து சமையல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வாட்டி விறகு இல்லைடா, போய் வாங்கினாடா அப்படின்வாங்க. அப்போ சொல்லுவாங்க, அம்மா ஏற்கனவே அவங்களுக்கு பாக்கி நிறைய இருக்குதும்மா, எப்படிம்மா அவங்க கொடுப்பாங்க, என்ன திட்ட மாட்டாங்களாம்மா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ போப்பா அப்படின்வான். சரி, அது மாதிரி இது போவான். அவங்களும் அந்த அம்மாவும் எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி சொல்ல கடனும் அதிகமாகிடுது. ஒரு நாள் போகும்போது அந்த அம்மா கதவு பூட்டிகிட்டு இருக்குது. என்னடா அது கதவு பூட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சின்னு யோசனை பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் கேட்பா, என்னப்பா அப்படின்னு. இல்லைப்பா, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்படுக்குது, நேற்று திறக்கலை கதவு, இன்றைக்கி திறக்கலை, போயிட்டு வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு. வீட்டில் போகும்போது இந்த அம்மா கார்டு போட்டு கொடுப்பாங்க இந்த பையனுக்கு. நான் அவ்வளோ தூரம் நடந்து போகிறேன்னு இப்போ வழியில் பசி ஏற்றா என்ன பண்ணுறது, காப்பி போட்டு கொடுப்பாங்க. அந்த காப்பியை எடுத்துன்னு போவாங்க குஜாவோட. எடுத்துன்னு போனோடனே அந்த அம்மாக்கிட்ட கொடுப்பா, இந்த அம்மா அப்படின்வா. என்னப்பா அப்படின்னு. இது மாதிரி விறகு இல்லைம்மா அப்படின்னு, நேற்றே சமையல் பண்ணல, அப்படியாடா, என்னால் கூட முடியல, இரு நான் உனக்கோசம் வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வீட்டிலேருந்து வருவாள். வந்த உடனே அவன் சொல்ல, அந்த பையன், இந்தம்மா நீ இந்த காப்பி கொஞ்சம் குடிச்சிடுமா, உங்களால் நடக்க முடியாது இல்லை, குடிமானா, நீ தான்ப்பா எனக்கு காப்பி கொடுக்குது வரையும் யாரும் வாங்கி போகிறாங்களே தவிர உடம்பு முடியலையா என்ன இதுன்னு கூட கேட்கல, நீங்கள் கேட்குறப்பா, எனக்கு அதுதான்ப்பா உங்களை எனக்கு பிடிச்சிக்குது அப்படின்வா. அப்படியா அப்படின்னும். ஆமாம் அப்படின்வா. அப்புறம் வேற கொடுத்து அனுப்பிச்சிடுவான். அப்புறம் 2 நாள் பொறுத்து அவன் பூஜா மறந்து வச்சுட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், பூஜாவுக்கு இது பண்ணுவாங்களே, நம்ம எதுவுமே அந்த பாத்திரத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவான். அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டுக்காரர் தான் வெளியே போனவர் இன்னும் வரலாமான்னு அவங்க பயப்படுறாங்க. ஐயோ, காசு கோசம் வந்துட்டாங்க, நம்ம இப்போ எதை எடுத்து கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிற, காப்பி நல்லா இருந்ததுமா, என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பிடவே கொஞ்சம் உடம்பு தெம்பு வந்தது, அதனால தான் இன்றைக்கி கூட இந்த கடையை திறக்க வந்தேன் அப்படின்னா. அப்படியாம்மா, எனக்கு தெரியாது, இப்போ தான் பையன் சொன்னான் அப்படின்னா. அப்படியா அப்படின்னா. ஆமாண்ணா. ஏம்மா நீங்கள் கடன் கேட்காதேங்கிறீங்களே, நான் கொடுத்துட்றேம்மா பணம் வந்தோடனே. நீ நான் உங்கள் பணத்துக்கோசம் வரல, உங்கள் வீட்டுக்காரரும் நானும் ஒன்றா படித்தோம் கிராமத்தில், நான் 3வது வரையும் தான் படித்தேன், எங்கள் வீட்டில் அனுப்பலை அதுக்கு மேலே. அப்போ நாங்களாம் கணக்கு போட சொல்லி நான் கணக்கில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன், அதனால் அவர் என்ன நீ பாரு, ஒரு பொம்பளை பொண்ணு இங்கே ஒரு கணக்கு இதுன்ற, உனக்கு எல்லாம் டேலண்ட் இருக்குதுன்னா பாராட்டுவார். ஆனால் எனக்கு எது இருந்தோம், எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் 1 வருஷம்தான் இருந்தார். அவர் உடல் நலம் சரியில்லாமல் இறந்துட்டார். நான் அதனால இந்த விறகு கடை வச்சு போஷிக்கிறேன் அப்படின்னும். இப்போ கூட எதுக்கு நான் கேட்கல, உங்ககிட்ட காசுன்னா அவர்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் அந்த காலத்தில் ஃப்ரெண்டுங்க, அப்போ ஃப்ரெண்டுக்கிட்டே இவ்வளோ கேட்க முடியுமா, சூழ்நிலை தெரிஞ்சு ஏதோ என்கிட்ட இருக்குது வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னும். அப்படியே இந்த காலத்துலேயே அந்த ஒரு நன்றி மறக்காதுக்கிறீங்களா. ஆமாம், உங்களுக்கு கணக்குனாலே வராது, அதனால் இப்போ நினச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்குது, அவர் இவ்வளோ படித்தா அவருக்கு இன்னும் வேலை எதுவும் இல்லாத ஏதோ ஒரு வேலைக்கு போயின்ட்டுருக்காரு இருக்குது, அந்த ஒரு சந்தோஷமே போதுமா. நீங்கள் நல்லா இருக்கணும் மகனே, நீ கொஞ்சம் நல்லா படிப்பா, அதுதான் உங்கள் அப்பாவோட இதுவும் இல்லாமல் நீ தயவு இல்லாமல் நல்லா படி, உனக்கு எதனா வேணும்னா சொல்லி நான் சொல்லித்தரேன் அப்படின்னும். அப்போ தான் அந்த பையன் சொல்லலாம், பாருமா அப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்போவே அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். ஆயிடுச்சு, இல்லைப்பா எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த நேரத்துக்கு உதவுறாங்களா, அதுதான்டா உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாம்மா, நாம் கூட எல்லாருக்கும் நல்லதே செய்யுமா. இந்த அம்மா பார்த்து நானும் ஒரு பாடம் கற்றுக்கினேன், யாருக்காவது தெரியலன்னா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம நீ கொடுத்த காப்பி குடிச்சுட்டு தானே ஏன்னு காசு கூட கேட்காத எடுத்து கொடுத்துட்டு போனாங்க, அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாதுமா அப்படின்னு. ஆமாங்க, நான் எப்போவுமே நன்றியை மறக்காத, யார் எது செய்தாலும் ஒரு துரும்பே கொடுத்தா கூட அதுவும் ஒரு நன்றியாக நினச்சி வாங்கினோம்னா அது ஒரு பெரிய பொருளாக தெரியும்.
அப்படின்னும். அப்படியாம்மா, இனி நான் அது மாதிரி நடந்துக்கிறேம்மா. வாழ்க வளமுடன்.